ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தில் 30வது 31வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 30வது 31வது, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினுடைய இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். கேரார் ஒரு மேய்ப்பர், இந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள், சித்னா என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அவனோட வாக்குவாதம் பண்ணி அவங்க சொல்றாங்க, அவன் மேல அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு, ஆண்டவர் பஞ்ச காலத்தில் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு, நீ எங்களோட இருக்கக்கூடாது, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களில் பெரியவனாயிட்டா, நீ எங்களை விட்டு போயிருன்னு ஈசாக்க அந்த இடத்துல இருந்து துரத்தினார்கள். பல நஷ்டங்கள் அதனால சம்பாதித்தான். ஆனா ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருந்து ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே அந்த ஜனங்கள், இவனை பகைச்சவங்க, இவனை வெறுத்தவங்க எல்லாருமே அவனிடத்துல இப்போ ஒப்புரவாகிறதற்காக வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் இனி தீமைக்கா செய்ய மாட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமாதான உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது, வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்களோட தனக்கு எதிராய் வந்தவர்கள், தன்னுடைய துறவை தூர்த்து போட்டவர்கள், தனக்கு நஷ்டம் வருகிறதற்கு காரணமானவங்க ஒப்புரவாக வந்த உடனே வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை மன்னிச்சு ஒப்புரவாகி அவர்களுக்கு விருந்து பண்ணினான், சாப்பாடு போட்டான். நம்மளால பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த நபர், உங்க வாழ்க்கையில் அவமானத்தை உண்டு பண்ணின நபர், நீங்க ஒரு இடத்துல இல்லாதபடி துரத்தின நபர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? ஆனா ஈசாக்கு விருந்து பண்ணினான். இந்த விருந்து பண்ணி அவர்கள் எல்லாரையுமே சந்தோஷத்தோட இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க. விருந்தை சாப்பிட்டு எல்லாரும் போறாங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுல நீங்க 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்நாளில் தானே, எந்நாளில் தானே, இவர்களிடத்துல எப்போ ஒப்புரவாகினானோ, எப்போ இவர்களுக்கு சாப்பாடு போட்டானோ, எதிரிகளிடத்துல ஒப்புரவாகிய ஆகாரம் கொடுத்த அந்நாளிலே ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினது மட்டும் இல்ல, தண்ணீரை கண்டோம். தண்ணீரை கண்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். பொதுவாக விவசாயம் பண்ற இடத்துல நிறைய கிணறு வெட்டுவாங்க, இல்ல அதை விட்டுருங்களேன், நம்ம வீடுகளில் நிறைய பேர் போர் போடுவாங்க. இந்த போர் போடும்போது ஒரு மனுஷனுக்கு எது சந்தோஷம், அந்த போர் போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 100 அடிக்குள்ள தண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஐயோ தண்ணியை பார்த்துட்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். தண்ணின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மஸ்ட் இல்லை, அது விவசாயத்தில் மிக முக்கியம் இல்லை. நான் சொல்றேன், ஒப்புரவான அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது தண்ணீரை கண்டோம். நீங்கள் எப்பொழுது ஒப்புரவாகிறீர்களோ, ஒப்புரவாகிற அடுத்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க ஒப்புரவாகுங்க. நான் ஒப்புரவாகி என்ன பாச கிடைக்க போகுது? அவர் சின்னவரோ பெரியவரோ, நம்மை விட தாழ்ந்தவரோ, நீங்க பெரிய ஆளா உயர்ந்திருக்கலாம், ஆனா இல்லவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், ஒப்புரவாயிட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு உயர்வை நீங்க பார்ப்பீங்க, அடுத்த நிமிஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு விசை நான் இந்த சம்பவத்தை நிறைய விசை திருச்சபையில உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு விசை பாலியாங்கிச்சோ, அருமையான பாலியாங்கிச்சோ தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய திருச்சபையில பிலிவஸா இருக்காங்க.
கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து அவருடைய திருச்சபையில் பிலிவர்ஸ். டாய்லெட்டே ஒரு 5000 6000 இருக்குமாமா, அவ்வளோ பெரிய திருச்சபை. ஆனால் அவ்வளோ பெரிய திருச்சபையிலையும் ஒரே ஒரு வாலிப பெண்ணை வந்து அவளுக்கு நான் தான் திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாம். அதே போல் ஒரு அழகான அந்த பெண், ஒரு அழகான ஒரு பையனை அந்த சர்ச்சில் பார்த்து அந்த திருமணத்தை ரொம்ப சந்தோஷமாக இவர் நடத்தி வச்சாராம். அந்த பையனும் அழகான பையன், அந்த பொண்ணும் அழகான பொண்ணு, ரொம்ப அழகாக நடத்தி வச்சிட்டாராம். ஆனால் நடத்தி வச்ச ஒரு 3 மாதம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அவனுடைய கணவனாரும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் எப்படி கூட்டு வந்தாங்களாமா, இந்த வாய் வந்து கோணி போய் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து வாயில நுரத்தள்ளி கூட்டிட்டு வந்தாங்களாம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சாமா, என்ன நடக்குது, என்னாச்சு? அழகான அந்த அவ்வளோ லட்சம் பேர்ல ரொம்ப அழகா இருக்கிற புள்ள அப்படின்னு நினைச்சது அவரு. இவ்வளோ கோலமாச்சு. உடனே அவங்க சொன்னாங்களா, என்னாச்சுன்னே தெரியல, சமையல்ல செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. உடனே இவர் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே என்னாச்சு, என்ன இப்படி ஏன் அனுமதிச்சிங்க, என்ன காரணம்? இவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராமா, நீங்க போயிட்டு ஒரு 2 நாள் தாண்டி வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, அந்த பெண்கிட்ட கேளு, என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படி. உடனே இந்த பொண்ணால வாயில பேச முடியாது. ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்தா அந்த பொண்ணு எழுதிச்சாமா, கல்யாணமானதுலேருந்து இன்று வரையிலையும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என் கணவனாரிடத்துல பேசுறதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை. 3 மாசமா அந்த வீட்டில் நரக வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் கணவனாரிடத்துல ஒரு வார்த்தை பேசினதில்லை, ஒரு ரூம்ல நாங்க படுத்ததே இல்லை. அதனால இவ்வளவு கொடுமையான இந்த அம்மா அப்பாவை நம்ம வச்சிருக்கிறத விட இவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம கணவனாரோட நம்ம சமாதானமா வாழலான்னு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சேன். சமைக்கும் போது சமைச்சு முடிச்சுட்டு விஷத்தை வந்து அந்த சாப்பாட்டில் கலக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. உடனே அவர் சொன்னாராமா, நீ உங்க அம்மா அப்பாவை அவங்கள்ட்ட நீ ஒப்புரவாகணும், உங்க மாமனார் மாமியார்கிட்ட நீ ஒப்புரவானாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பொண்ணு சொல்லிச்சாமா, என்னால் ஒப்புரவாக முடியாது பாஸ்டர், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை, என்னால் ஒப்புரவாக முடியாது. ஆனா சொல்லி அப்புறம் ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே அந்த சகோதரனுடைய பலவீனெல்லாம் மாற்றப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஸோ என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மட்டும் ஒப்புரவாயிருங்க, உங்க வியாதிகளை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். என்னால முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களிடத்திலே அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அதான் தேவை, ஆண்டவர் அதான் விரும்புறார். இந்த ஈசாக்கு ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அவனை தண்ணீரை பார்க்க பண்ணினார். கேட்டு எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன்.